தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். சகாயம் ஐஏஎஸ் நீதிமன்றத்தில் சாட்சி சொல்வதற்கு, நீதிமன்றத்தில் ஆதாரங்களை கொடுப்பதற்கு நீதிமன்றம் அவரை அழைத்தும் அவர் நீதிமன்றத்திற்கு போக மறுத்திருக்கிறார். காரணம், நீதிமன்றம் எனக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தது. ஏறக்குறைய 1,00,000 கோடி, 16,000 கோடி என்பது ஆவணங்களில் உள்ளது. 1,00,000 கோடி பிஆர்பி நிறுவனம் சட்டவிரோதமாக வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. கப்பல்களில் ஏற்றப்பட்டிருக்கிறது. மாநில அரசு முடந்தை, மத்திய அரசு முடந்தை, ஆக மொத்தம் 16,000 கோடி கனிம வளம் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. இதை ஒரு மாவட்ட ஆட்சியாளராக, ஒரு கலெக்டராக கண்டுபிடித்து நான் நீதிமன்றத்தில் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறேன். ஆனால் நீதிமன்றம் 10 ஆண்டு காலம் நீதிமன்றத்துக்கு தேவையான ஒத்துழைப்பை மாநில அரசு, மத்திய அரசு வழங்கவில்லை. என்னை பாதுகாப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டு ஒரு காவலர், ஆயுதம் தாங்கிய காவலர், அந்த ஆயுதம் தாங்கிய காவலரை பிஆர்பி நிறுவனத்திற்கு அச்சத்தை போக்குவதற்கு, என்னை பாதுகாப்பதற்கு நீதிமன்றம் கொடுத்த அந்த பாதுகாப்பை திமுக அரசு விலக்கி இருக்கிறது. காரணம், தூத்துக்குடியில் கனிம வள திருட்டில் ஈடுபட்ட ஒரு கொள்ளை கும்பல், ஆளுங்கட்சி கொள்ளை கும்பலை ஒரு விஓ லூர்து சாமி என்கிறவர் தடுத்தார் என்ற காரணத்தினால வெட்டி கொல்லப்பட்டார், படுகொலை செய்யப்பட்டார். அதே போன்று ஜாகிர் ஹுசேன் திருநெல்வேலியில் பக்போர்டு இடத்தை ஒரு கயவன் தன்னுடைய பெயருக்கு கொள்ளையடித்து விட்டான் என்று உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடியவனுக்கு, அவனும் பள்ளிவாசலில் தொழுது விட்டு வருகிற பொழுது கொலை செய்யப்பட்டான். அந்த கொலை செய்யப்பட்ட குடும்பத்திற்கு ஆளுங்கட்சி இன்று வரை நிவாரணம் கொடுக்கப்படவில்லை. ஜகுபர் அலி கொல்லப்பட்டார், கனிம வள திருடி. இப்படி இதுவரை 1000த்திற்கு மேற்பட்டவர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் காப்பாற்றாத இந்த மாநில, மத்திய அரசுகள் என்னை எப்படி காப்பாற்றும்? நானும் கொல்லப்படுவேன், என்னுடைய குடும்பமும் கொல்லப்படுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக நான் நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை. இதுதான் சகாயம் ஐஏஎஸ்னுடைய நீதிமன்றத்திற்கு அவர் அனுப்பிய கடிதம். காரணம், மாநில அரசு, ஜெயலலிதா அரசு ஆதரவோடு, திமுக அரசு ஆதரவோடு பிஆர்பி நிறுவனம் பல கோடிகளை சட்டவிரோதமாக கொள்ளையடித்திருக்கிறது. இந்த கொள்ளையை நான் மாவட்ட ஆட்சியாளராக இருந்து கண்டுபிடித்து அதை தடுத்த காரணத்தினால் நான் அந்த மதுரை மாவட்ட ஆட்சியாளராக என்னை நியமித்தது தேர்தல் ஆணையம். திமுகவோ அதிமுகவோ அல்ல. தேர்தல் நடக்கிற பொழுது மதுரையில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும். சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய 2 ஆண்மகன் இருக்கிறார்கள். மாவட்ட கலெக்டராக சகாயம் ஐஏஎஸ், எஸ்பியாக அசரா கார்க். 2 பேரை வைத்துத்தான் மத்திய அமைச்சராக இருந்த அழகிரியிடமிருந்து மதுரையை, ஜனநாயகத்தை மீட்க முடியும். மத்திய அமைச்சர் என்கின்ற அந்த புரோட்டோகால் ஒரு மாநில முதலமைச்சருடைய அதிகாரத்துக்கு இணையானது. ஆதலால் இந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டி, தேர்ந்தெடுக்க வேண்டி சகாயம் ஐஏஎஸ்ஐ மாவட்ட ஆட்சியாளராக நியமித்த பிறகு முழுக்க சட்டவிரோத கிரானைட் தொழிற்சாலையை தடுத்து நிறுத்தினார். இதற்கு பிறகு மாபெரும் அரசியல். இந்த பிஆர்பி கிரானைட் உரிமையாளர் 5000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் நடராஜனை முதலமைச்சராக்குவதற்கு ஜெயலலிதாவுக்கு எதிராக அரசியல் செய்கிறார் என்று ஜெயலலிதாவுடைய கவனத்திற்கு போன பிறகு ஜெயலலிதா
பிஆர்பியை சிறையிலே அடைத்து கதற கதற அவரை தமிழ்நாட்டை விட்டு, அரசியலை விட்டு, தொழிற்சாலையை விட்டு தப்பி ஓடக்கூடிய நிலையை உருவாக்கினார். ஒரு சட்டவிரோத பிஆர்பி 5000 கோடியை நடராஜனை முதலமைச்சராக்குவதற்கு முயற்சி செய்கிறார் என்ற நிலை உருவானால், ஒரு கிரானைட் ஏற்றுமதியாளர் மாநில ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய, மாநில முதலமைச்சரை ஒழிக்கக்கூடிய, நடராஜனை முதலமைச்சராக்கக்கூடிய வலுவை எப்படி பெற்றார் என்பது அது ஒரு மிகப்பெரிய விவாதத்துக்குரிய விஷயம். சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் ஜெயலலிதா அரசு பார்த்து கொண்டிருந்தது என்று நான் அவரிடம் சொல்லுகிற பொழுது, என்னுடைய தனிப்பட்ட சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற சிந்தனையினால் தான் நான் இந்த பிஆர்பி நிறுவனத்தை, ஜெயலலிதாவை, நடராஜனை, சசிகலாவை, இப்படி அத்தனை பேரையும் எதிர்க்கக்கூடிய துணிவு எனக்கு வந்தது. அரிட்டாப்பட்டி மலையை கூறு ஓட்டு விடுங்கள் என்று முதலமைச்சர் அலுவலகம் உத்தரவு போட்டு விட்டது. அந்த அரிட்டாப்பட்டி மக்கள் என்னிடம் வந்தார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள், பிறண்டார்கள். இந்த மலை சமண படுகை உள்ள மலை, இதை ஒட்டி பல ஆயிரம் மக்கள் வாழ்கிறோம். காடு, கழனி, விவசாயம் இத்தனையும் அளிப்பதற்கு முதலமைச்சர் அலுவலகமே உத்தரவிட்டது பிஆர்பிக்கு ஆதரவாக. கற்பூர சுந்தரபாண்டியன், நடராஜன், பிஆர்பி இவர்கள் கட்டுப்பாட்டில் 3 மாவட்ட ஆட்சியாளர்கள், 3 மாவட்ட எஸ்பிக்கள் இவருடைய கட்டுப்பாட்டில். அந்த பக்கம் மணல் திருடர் வைகுண்டராஜன் கட்டுப்பாட்டில் 3 மாவட்ட கலெக்டர்கள், 3 மாவட்ட எஸ்பிக்கள். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த பக்கம் மணல் திருடர் வைகுண்டராஜன். சிபிஐ மீது வழக்கு இருக்கிறது. திருடர் என்று நான் சொல்லுவதற்கு காரணம், போர்ட்ரஸ் தலைவர் மீது வழக்கு இருக்கிறது. பல நாட்டு கப்பல்கள் வரிசையில் தூத்துக்குடி துறைமுகத்தில் இருக்கிற பொழுது பிஆர்பி கப்பல் முன்னணியிலே போகும். அடுத்து வைகுண்டராஜனுடைய கப்பல். போர்ட்ரஸ் தலைவருக்கு பல கோடிக்கு சொத்து லஞ்சம் வாங்கி கொடுத்ததாக வழக்கு நிலுவையில் இருக்கு. அதனால தான் திருடர் இருக்கிறேன். வைகுண்டராஜன் மீது வழக்கு இருக்கு, திருடர் என்று சொல்லுகிறேன். பிஆர்பி மீது வழக்கு இருக்கு, திருடர் என்று சொல்லுகிறேன். மேலூர் நீதிமன்றத்தில் பிஆர்பி மீது தொடுக்கப்பட்ட வழக்கு எந்த வழக்குக்கு முகாந்திரம் இல்லை என்று பல கோடிகளை வாங்கி கொண்டு அந்த நீதி அரசர் சொன்ன பிறகு மதுரையில் இருந்து உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து அந்த நீதிபதியை சஸ்பெண்ட் செய்து தெருவிலை விட்டு விட்டு போனார். இதெல்லாம் அன்றைய செய்தி. கீழே நீதிமன்றங்களை விலைக்கு வாங்கக்கூடிய திருடர் கூட்டம்தான் இந்த பிஆர்பி கூட்டம். இந்த பிஆர்பி கூட்டத்தை எதிர்க்கக்கூடிய வலிமையை தன்னிச்சையாக பெற்றவர் தான் சகாயம் ஐஏஎஸ். சகாயம் ஐஏஎஸ்ஐ தலைமைச் செயலாளர் சென்னைக்கு அழைக்கிறார். அழைத்து சொல்லுகிறார், நீங்கள் தயவுசெய்து விடைபெற்று விடுங்கள். முதலமைச்சர் அலுவலகமே அரிட்டாப்பட்டிய கூறு போட்டு விற்பதற்கு ஆணை பிறப்பித்து விட்டது. அதை நிறைவேற்றுவதுதான் சகாயம் ஐஏஎஸ் உடைய வேலை. அதை நிறைவேற்றவில்லை என்றால் அரசுக்கு கட்டுப்பட மறுக்கிறீர்கள். மக்கள் பூரா கண்ணீரும் கம்பளையுமாக எங்களை ஊரை அழித்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். அரசு உத்தரவை ஒரு மாவட்ட ஆட்சியாளர் நடைமுறைப்படுத்துவதா, மக்களோடு நிற்பதா? மக்களோடு நிற்பதாக முடிவு செய்கிறார். ஐஏஎஸ் பதவியை தூக்கி எறிகிறார். நீதிமன்றத்துக்கு சென்று தடையாணை வாங்கி வாருங்கள் என்கிறார். 1 மாதம் காத்திருக்கிறார், 2 மாதம் காத்திருக்கிறார், 3 மாதம் காத்திருக்கிறார். நீதிமன்றத்தில் தடையாணையே கிடைக்கவில்லை. இந்த மக்களுக்கு மனசாட்சி உள்ள மாவட்ட ஆட்சியாளராக நடந்து கொண்டவர் தான் சகாயம் ஐஏஎஸ். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து அவர் மாற்றப்படுகிற பொழுது ஒட்டுமொத்த மக்களும் கண்ணீரும் கம்பளையுமாக விடை கொடுக்கிறார்கள். ஆக சகாயம் ஐஏஎஸ் நேர்மையான அதிகாரி பணியாற்றவே முடியவில்லை. என்ன காரணம்? அரிட்டாப்பட்டி மலை முதலமைச்சர் அலுவலகமே கடலிலே கப்பலில் ஏற்றிவிடக்கூடிய வேலைகளை செய்கிறது. தயா பொறியியல் கல்லூரி
தயாநிதியினுடைய பெயரில் திருமங்கலம் பகுதியில் பல ஏக்கர் விவசாய நிலம் சுற்றி வளைக்கப்படுது, மிரட்டப்படுகிறது. அட்டாக் பாண்டி, பாகிஸ்தான் இராணுவத்தை ஓட ஓட விரட்டியவர் அட்டாக் பாண்டி. தினகரன் பத்திரிகையில் அப்பாவி பத்திரிகையாளரெல்லாம் கொல்லப்பட்டான், எரித்து கொல்லப்பட்டான். இதற்காக விவசாய கூட்டுறவு சொசைட்டி தலைவராக்கப்பட்டார். இதுதான் திராவிட ஆட்சி. இந்த ஆட்சியில் தயா பொறியியல் கல்லூரியினுடைய நிலங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க யாருடைய கட்டுப்பாட்டில் வந்து விட்டது என்றால் தயா அழகிரியினுடைய பொறியியல் கல்லூரி கட்டுப்பாட்டில் வந்து விட்டது. அழகிரி மத்திய கேபினட் அமைச்சர், முதலமைச்சருக்கு இணையான அதிகாரம் படைத்தவர். அந்த கடை கோடி நிலம் உள்ளவனுக்கு ஏரி தண்ணி போகக்கூடிய வாய்க்காலையும் மறித்து விட்டார். நிலம் யாருக்கு சொந்தம்? நில உடைமையாளருக்கு சொந்தம். அதை வாங்கிவிட்டால் அழகிரிக்கு சொந்தம். வாய்க்கால் அரசுக்கு சொந்தம். வாய்க்காலை மறித்த காரணத்தினால மத்திய அமைச்சருக்கு சமன் அனுப்பியவர் தான் சகாயம் ஐஏஎஸ். இப்படி அரசு நிலங்களை, அரசு அதிகாரங்களை யார் பங்கு போடுகிறார்களோ அவருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் தான் இந்த சகாயம் ஐஏஎஸ். திமுக ஆட்சி முடிஞ்சு அதிமுக ஆட்சி வந்த பிறகு நீங்கள் கோகுலேந்திரா தலைமையில் காதி போர்டுக்கு அவர் ஆணையாளராக நியமிக்கப்படுகிறார். கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய காதி போர்டு அதிகாரி, கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய அந்த கார்ப்பரேஷன் நகராட்சி இடத்தை ஏலம் கேட்கக்கூடாது என்பதற்காக அந்த அதிகாரி தாக்கப்படுகிறார், அடிக்கப்படுகிறார், உதைக்கப்படுகிறார். காதி போர்டு அதிகாரி இதை தட்டி நியாயம் கேட்கிறார். காதி போர்டு பல கோடி ரூபாய் வருமானம் வர துவங்குகிறது. அங்கும் வேலை பார்க்க முடியவில்லை. கோகுலேந்திராவினுடைய லஞ்சம், லாவண்யம், ஊழலுக்கு துணை போக மறுத்த காரணத்தினால் இவர் அங்கிருந்து மாற்றப்படுகிறார். ஒரே இரவில் மருத்துவத்துறைக்கு மாற்றப்படுகிறார். சித்த மருத்துவத்துறைக்கு. சித்த மருத்துவத்துறைக்கு மாற்றப்பட்டு உத்தரவு போட்ட பிறகு அத்தனை மருந்து கடை முதலாளிகளும் ஓடி போய் சசிகலாவிடம் சித்த மருத்துவத்துறைக்கு இந்த சகாயம் ஐஏஎஸ்ஐ போட்டால் மருந்து கம்பெனிகளை மூடிவிட்டு ஓடிவிட வேண்டியதை தவிர வேறு வழி இல்லை. சித்த மருத்துவத்தை மக்களுக்கு பயன்பெறத்தகைய வகையில் அவர் மாற்றி விடுவார். ஆகையால் நாங்கள் இந்த மருந்து கம்பெனிகளெல்லாம் பல கோடிகள் வசூல், இரவோடு இரவாக வசூல் செய்யப்பட்டு சசிகலாவின் கையிலே ஒப்படைக்கப்பட்ட பிறகு சித்த மருத்துவத்துறையிலிருந்து டம்மி துறையான தமிழ் வளர்ச்சி துறைக்கு மாற்றப்படுகிறார். இப்படி பல மாற்றங்களுக்கு உள்ளான சகாயம் ஐஏஎஸ் ஒரு காலகட்டத்தில் அதிகாரியாக வேலை பார்க்க முடியாமல் விஆர்எஸ் கொடுத்து விட்டு வெளியேறுகிறார். 16,000 கோடி ஊழல், சட்டத்துக்கு புறம்பாக 1,00,000 கோடி. இப்படி இந்த வழக்கில் பிஆர்பி கை ஓங்கி கொண்டிருக்கிறது. இந்த வழக்கு பாதுகாப்பட்ட நிலையில் கொடுக்கப்பட்ட காவல்துறையும் வாபஸ் பெறுகிறது திமுக அரசு. பிஆர்பிக்கு மறைமுகமாக உதவுகிறது. இந்த வழக்கிலே தண்டனை அடைந்துவிடக்கூடாது பிஆர்பி என்று திமுக, அதிமுக 2 கட்சிகளுமே பிஆர்பிக்காக வரிந்து கட்டி கொண்டு நிற்கிறது. திமுக கரை வேட்டி கருப்பும் சிகப்பும், அதிமுக கரை வேட்டி நடுவில் வெள்ளை. அந்த வெள்ளையை எடுத்து விட்டால் 2 ஒரே கரை வேஷ்டி தான். இதுதான் திமுக, அதிமுக 2 ஆட்சிகளிலும் காப்பாற்றப்படுகிறார் பிஆர்பி, பழிவாங்கப்படுகிறார் சகாயம் ஐஏஎஸ். ஒரு நேர்மையான அதிகாரி மக்களுக்கு ஆதரவாக அரிட்டாப்பட்டி மலையை காப்பாற்றினார். இந்த காரணத்திற்காக பிஆர்பியினுடைய சட்டவிரோத கும்பல் உங்களை வெட்டி வீசி விடுவேன், கொலை செய்து விடுவோம், குடும்பத்தை அழித்து விடுவோம், இப்படியெல்லாம் இவர்கள் மிரட்டல் கடிதங்களை தொடர்ந்து அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிஆர்பி மிரட்டல் கடிதங்களை
அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். திமுக அரசு காவல்துறை பாதுகாப்புக்கு கொடுக்கப்பட்டதை வாபஸ் வாங்குகிறது. இரண்டும் ஒரே நேரத்தில் நடக்கிறது. நீதிமன்றத்தில் மீண்டும் இந்த ஆதாரங்களை கொண்டு கொடுத்தால் ஜாபர் அலிக்கு என்ன நடந்தது, ஜகுபர் அலிக்கு என்ன நடந்தது, ஜாகிர் ஹுசேனுக்கு என்ன நடந்தது, தூத்துக்குடி விஓவுக்கு என்ன நடந்தது, இதுவரை 1000 சமூக நல சிந்தனையாளர்கள் செயல்பாட்டாளர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் இந்த 2 அரசுகளால். இதுக்கே ஒரு விசாரணை கமிஷன் போடணும். தினமும் 2000 லாரி துரைமுருகன் துறையிலிருந்து கன்னியாகுமரி நோக்கி விரைந்து கொண்டு இருக்கிறது. டெய்லி 2000 லாரி கனிம வள திருட்டு. கிருஷ்ணகிரியிலிருந்து 2000 லாரி ஆந்திராவுக்கு போகிறது. மேகதாது அணை கட்டப்படுவதற்கு மணல், மேகதாது அணை கட்டினால் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராது. ஆனால் தமிழ்நாட்டிற்குரிய மணல் மாஃபியாக்கள் மேகதாது அணை விரைந்து கட்டுங்கள் என்று தமிழ்நாட்டு மணலை கொண்டு கொட்டி வைக்கிறார்கள். சுரணையற்ற தமிழன், உப்பு உரப்பில்லாத தமிழன், தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாது என்று விரும்புகிற கர்நாடகாவுக்கு மணல் கொடுத்து உதவுகிறான். இந்த எல்லாம் தட்டி கேட்கக்கூடிய சகாயம் ஐஏஎஸ்ஐ போன்ற அதிகாரிகள் எல்லாம் திமுக அரசாங்கத்தால் பழிவாங்கப்படுகிறார்கள். மக்கள் என்றைக்கு 2026 திமுக அரசை பழிவாங்க காத்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.